வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவை சந்திக்கின்றார் விஜய். அரசியல் களத்தில் வரப்போகுது பெரிய மாற்றம். பல பேர் இதை நேத்தே பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பல கூடுதல் தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிபிஐயிடம் ஆஜராவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே டெல்லிக்கு போறாருங்க. ஒரு நாளைக்கு முன்பாகவே விஜய் அவர்கள் எதற்காக டெல்லி போறாரு? 15ஆம் தேதி தான் விசாரணை. காலையில் ஃப்ளைட் எடுத்தாருன்னா கூட நம்ம சிபிஐ அலுவலகத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேரலாம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்பாகவே எதற்காக டெல்லிக்கு போறாரு? அமித்ஷாவை சந்திப்பதற்குத்தான். எதற்காக சந்திக்க போறார் என்ற விஷயம்தான் மிகப்பெரிய விஷயம். அதை நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிக்கிட்டு வரேன். நேற்று புஷி ஆனந்த் அவர்கள் அவசரமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினார். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது ஆன்லைன் மூலமாக நடந்தது. தவேகா சார்பில் 132 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் 8 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமிக்கப்படலை. மொத்தத்தில் 126 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். அதில் 126 மாவட்ட செயலாளர்களில் 98 மாவட்ட செயலாளர்கள் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்றால் ஓகே தான், தனித்து நின்றாலும் ஓகே தான் அப்படின்னு நம்ம புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட நம்ம விஜய் அவர்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம கூட்டணி என்றாலே போகிறதா இருந்தால் அதிமுகவுடன் தான் போவோம், அப்படின்னா ஓகேவா அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு என்றால் நம்ம எங்க கூட்டணி போனா என்ன அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டணிக்கு போனோம்னு வச்சுங்களேன், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. அவரை தாண்டி நம்மளை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்களா? நமக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதில் பல மாவட்ட செயலாளர்களும் ஓகேங்க, திமுக இல்லை என்றால் பரவாயில்லைங்க, அவங்க பண்ணுற அழும்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜய் மட்டும் தனித்து நின்றார் என்றால் மீண்டும் திமுக வெற்றி பெறும். திமுகவில் ஸ்டாலின் அவர்களையும் அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காகத்தானா விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார்? திமுக வேண்டாம், திமுக குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக ஊழல் வேண்டாம், திமுகவால் இங்கே மக்கள் படுகின்ற அவதி வேண்டாம் அப்படின்றத ஒரே எண்ணத்தினால ஒட்டுமொத்தத்தையும் விட்டுட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார். அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இலக்கு. ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் பிரிந்திருந்தால் அது திமுகவுக்கு சாதகமா இல்லை விஜய்க்கு சாதகமா? விஜயை பொறுத்த வரைக்கும் கால நிலவரத்தை நல்லாவே உணர்ந்திருக்கின்றார். அதனால தான் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட மாவட்ட செயலாளருடைய கருத்து என்ன கேட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக ஒரு 60 தொகுதிகளுக்கு வேட்பாளரை ரெடி பண்ணிட்டாருங்க. ஆனால் அந்த வேட்பாளர் தான் இறுதி வேட்பாளரா என்று நினைக்கின்ற போது அந்த வேட்பாளரும் இறுதி வேட்பாளர் கிடையாது. தவேகால போட்டியிடுவதற்கு இதுவரைக்கும் 60 வேட்பாளர்கள் மட்டும்தான் தேர்வாயிருக்காங்க. ஆனால் இந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் நிற்பாங்களா? திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்களா? சந்தேகம்தான். தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் திமுக அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து இவங்கெல்லாம் வேலை செய்வாங்களா? தெரியாது. அது மட்டும் இல்லை, 234 தொகுதி என்கின்ற பொழுது 60 வேட்பாளரை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எங்கே போகிறது? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற வேட்பாளர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது இன்னும் வேட்பாளருக்கு யாரும் விருப்ப மனு தரலை அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். கட்சியில் தொண்டர்கள் இருந்து வேட்பாளர் இல்லை என்றால் நாம் எப்படி போட்டியிடுறது அப்படின்னு விஜய் புஷி ஆனந்த் கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் நிர்வாகியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக வேட்பாளர் அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு புஷி ஆனந்த் கிட்ட கேட்டாங்களாம். புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் நாம் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு வேட்பாளர் தானுங்களே அப்படின்னு புஷி ஆனந்த் சொன்னாராம். உன்னுடைய வாதம் பிரகாரமே பார்த்தாலும் நாம் 132 மாவட்ட செயலாளர் தான் போட்டிருக்கோம். ஆனால் 234 எங்கே போகிறது அப்படின்னு விஜய் கேட்டாராம்.
உடனடியாக நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் 2 பேரை அடையாளம் காணுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போது வில்லிவாக்கம் தொகுதின்னு வச்சிங்களேன், அங்கே ஆதவாஜினா போட்டிடுறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகுதிக்குட்பட்ட எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை ஊர்லேயும் வசதி படைத்த 2 பேரை தேடி பிடி. ஒருத்தனை விட ஒருத்தன் பெட்டராக தெரிவான். அப்படி 2 பேரில் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் அந்த தொகுதி முழுவதும் 3 பேர் கிடைப்பான். அந்த 3 பேர் எங்கிட்ட அனுப்பி வைங்க, நான் வேட்பாளராக அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கின்றாரா. இப்படி தான் வேட்பாளர் தேர்வே இனிமே நம்ம தவேகாவில் நடக்க போகுது. ஸோ மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவங்களே வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு முன் வரல. கட்சியுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. விஜய் புரிந்து கொண்டார், அரசியல் களத்தில் மக்கள் செல்வாக்கு மட்டும் இருந்தால் போதாது, வேட்பாளர் செல்வாக்கும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் விஜயோட எண்ணமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுகவை வெற்றி பெற வச்சிட்டாருன்னா திமுகக்கு எதிராக இவர் வைத்த விமர்சனங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு விமர்சனம். அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா விஜயை சும்மா விடுவாங்களா? மீண்டும் கட்சி நடத்தி கொண்டே அவரால் திரைப்படத்தில் நடிக்க முடியுமா? விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிக்கவில்லை என்றால் கையில் பழுவேது. கட்சி நடத்துவதற்கு 24 மணி நேரம் யார் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவரு விஜய் வெற்றி பெறவில்லை என்றால் அழகா திமுக போயிடுவாங்க. இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆதவர்ஜுனா அவருடைய சொந்த மச்சான் சார்லஸ் ஜோன்ஸ் என்று நினைக்கின்றேன், நம்ம ஆதவர்ஜுனாவுடைய மனைவியுடைய அண்ணன், அவரு ஒரு கருத்தை தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியை தந்திருக்கின்றார். என்ன தெரியுமா? ஆதவர்ஜுனா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லு, விஜய எந்த பக்கமும் போகக்கூடாது, யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது, தனித்த செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி கூட்டணி கட்சிகளும் விஜய நெருங்க விடாம பண்றது, அரசியல்ல பெரும் தலைகளும் விஜய நெருங்க விடாம பார்த்துக்கிறது, இப்படியே செய்வதன் மூலமாக விஜய் தனிமைப்பட்டு போவாரு, திமுக கூட்டணி பலப்படும் அப்படின்ற ஒரே அஜெண்டாவில் தவேகால சேர்ந்திருக்கின்றார். எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்தாரு, எங்க தொழிலை கைப்பற்ற பார்த்தாரு, இப்ப திடீர்னு விஜயிடம் சேர்ந்திருக்கின்றாரு. நம்ம விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜுனா பேசினா திமுக கோபப்பட மாட்டான், ஆனா அதுவே விஜய் திமுக பத்தி பேசினார்னா கோபப்படுவாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா விஜய்க்கு பதில் சொல்லுவாங்க. விஜயுடன் மற்ற ஆளு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கைகூலி, அவர் கட்சிக்கு நல்லது பண்ண மாட்டாரு. இல்லாத செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லுவாரு, இருக்கின்ற செல்வாக்க இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ மொத்தத்தில் ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் தன்னை விஜய் நம்ப வேண்டும் என்பதற்காக சில விஜய்க்கு பிடித்த வேலைகளை செய்வார். ஆனால் உண்மையாகவே கட்சி வளர்ச்சிக்கான வேலையை அவர் பார்க்க மாட்டார். நம்ம விஜய் அவர்கள் அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜோன்ஸ் சார்லஸ் ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் சொல்லியிருக்கின்றார். விஜயை விட ஆதவர்ஜுனா அவர்களை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைத்திருப்பதனால விஜய் கலக்கமடைந்திருக்கின்றார். கூட இருக்கிறவங்கள புஷியானதை தவிர மற்ற யாரை நம்புறது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய செங்கோட்டை இருக்காரு இல்லையா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே அரசியல் களம் கண்டவர். இப்போது அவரு கூட்டணியே வேண்டாமப்பா, உனக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்கின்றார். உண்மையை சொல்ல போனோம்னா உனக்கு இருக்கின்ற செல்வாக்கு எவ்வளவு தெரியுமா? இந்த விஷயத்தை சொல்றதுக்காக மட்டும்தான் விஜய நம்முடைய செங்கோட்டையன் அவர்களால் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் 3 மாசம் காத்திருந்தாராம் விஜயை சந்திப்பது. ஜெயலலிதா கூடவே எப்போது இருப்பேன், ஜெயலலிதா தான் அணுக முடியாத தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பர்மிஷன் கேட்டால் 3 மணி நேரத்தில் என்னை சந்திக்கணும் அப்படின்னு டைம் சொல்லுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் 3 மாசமா காத்திருந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மட்டும் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய விஜய் கிட்ட செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக வந்தவங்க அத்தனை பேருமே சாமி போயிடாத, அதிமுக எடுத்து சாப்பிடுதோ இல்லையோ பாஜக கட்சி எடுத்து சாப்பிட்டுரும். பாஜக இப்போ அதிமுகவை அழிச்சிட்டு இருக்குது, ஆனால் நீ போனேன்னா அதிமுக தப்பிச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விஜய்க்கு 2 பக்கம் இடி, ஒரு பக்கம் வேட்பாளர்கள் இல்லை. கட்சியில் மூத்த உறுப்பினர்கள்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, பிற கட்சியிலிருந்து வந்த அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால்
யாருமே வந்து தவேகாவுடைய வேட்பாளர்கள் இவங்க தான் என்று அடையாளம் காணவே இல்லை. அதற்கான வேலையும் பார்க்கல. விஜய் உத்தரவிட்டாதான் பொதுக்கூட்டமே போடுறாங்களாம். மற்ற நேரத்தில் அவங்க எந்த வேலையும் செய்வதே கிடையாதாம். இன்னைக்கு என்ன வேலை பார்த்தீங்க என்று விஜய் கேட்கலன்னா 1 மாதம் வரைக்கும் சும்மாவே இருப்பாங்களாம். அதனால நிர்வாகிகள் மீதும் விஜய்க்கு பெரிய அதிருப்தியாம். கட்சி தொடங்கியாச்சு, 3 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் 132 மாவட்ட செயலாளர்களை முழுமையாக போடலையாம். ஒன்றியத்தில் ஆயிரக்கணக்கானவர் போடணுமா. ஆனால் இதுவரைக்கும் 600 ஒன்றியங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்களாம் நிர்வாக ரீதியாக. மீதியெல்லாம் அப்படியே கிடக்குதான். ஸோ மொத்தத்தில் தவேகாவில் நிர்வாகியோட ஃபில் பண்ணாதது, 2வது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்காதது, அனுபவசாலிகளாக அதிமுகலேருந்து வந்தவங்க கூட இந்த கட்சியை மக்களிடையே எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கட்சியை ரசிகர் பட்டாளத்தினுடைய வட்டாரத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்களாம். விஜய் ரொம்பவே வேதனை அடைகின்றாராம். ஸோ ஆரம்பத்தில் இந்த செல்வாக்கு விஜய்க்கு அப்படியே இருக்குது. ஆனால் வெகு மக்கள் கட்சியாக இதை இன்னும் மாற்றலை பாருங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்செட் ஆயிருக்காரு. சிட்டிலையும் சரி, அதே மாதிரி சிறு நகரங்களிலும் சரி விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஆனால் தமிழகமானது 13,000 கிராமங்கள் கொண்ட ஒரு ஊர். ஆனால் என்ன பண்ணுறது, அத்தனை கிராமங்களுக்கும் விஜய் போயிருக்கணும். ஆனால் போகவும் இல்லை. 2வது நிர்வாகிகள் அத்தனை கிராமத்தையும் டச் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களும் போய் டச் பண்ணலை. அதனால் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இன்னும் மேலே வளராமல் அப்படியே நிற்குது. ஸோ அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் இல்லாமல் எப்படி நம்ம தேர்தலை சந்திப்பது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக வைக்கின்ற கூட்டணி உடன்பாடுக்கு வேற ஒத்துக்க மாட்டுறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதில் முதல் 2.5 வருஷம் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பார். எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் என்னதான் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று கனவுல இருக்காங்க. அதனால் கூட்டணிக்கு வந்தால் கூட முதல்ல 2.5 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாராம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீ வந்தாலும் வராட்டாலும், நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, ஆட்சிலாம் பங்கு கிடையாது, நீ மூடிக்கிட்டு போ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாராம். வந்தா துணை முதலமைச்சர், உன்னுடைய தகுதி நிரூபிக்கப்படலை, நிரூபிக்கப்பட்டால் நீ வைக்கின்ற எல்லா விதமான கோரிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிரூபிக்கப்படாத அன்டெஸ்டட் கட்சியை போய் எங்ககிட்ட வந்து அடகு வச்சுட்டு நான் முதல்ல 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா அப்படின்னு வந்து விஜய் முன்னிறுத்துவது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்பா நானா சொன்னேன் முதல் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு, நம்ம அமித்ஷா தானே சொன்னார் அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சொன்ன டீலிங் கூட ஏற்றுக்கிறோம். ஆனால் நான் முதல்ல 2.5 வருஷம் இருப்பேன். ஆனால் அடுத்த 2.5 வருஷம் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ற அறிவிப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாராம். அதாவது கூட்டணி சேர்ந்தா பிரச்சாரத்தின் போது எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணணுமா. 2.5 வருஷம் முடிஞ்சதுன்னா அழகாக நாங்கள் விஜய் கிட்ட அந்த 2.5 வருஷம் ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாராம். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்சி கட்டில் இருந்து தேர்தலை சந்திச்சிங்கன்னா அடுத்த முறையும் அதிமுகவே ஆட்சிக்கு வரும். ஆனால் நீங்கள் முதல் 2.5 வருஷம் விஜய்க்கு கொடுத்துட்டு கடைசி 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம். அதுதான் மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான வழியாக இருக்கும். மத்திய அரசாங்கமானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னாராம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சாமி முதல் 2.5 வருஷம் விஜய் இருக்கின்றார். அந்த 2.5 வருஷத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். அந்த தேர்தலை வெற்றி பெற்றால் நீங்கள் அடுத்த 2.5 வருஷத்துக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை கொடுப்பீங்க. கடைசி 2.5 வருஷத்தில் அதிமுக காரங்க ஆட்சியில் உட்காந்து மீண்டும் தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்துடலாம், ஓகே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒருவேளை 2029 தோத்துட்டீங்கன்னா எம்பாடு அம்போ இல்லையா. அதனால் விஜயும் மதிக்க மாட்டான். நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் கட்சியை விஜயுடன் கரைச்சிட்டு தான் போகணும். அதனால் முதல்ல 2.5 வருஷம் நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்றா கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறாராம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிங் செட் ஆகாது அப்படின்றதுனால இன்னைக்கே வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்து, ஐயா கோச்சிக்காதீங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டுறாரு, அதனால் நான் இந்த வருஷம் கூட்டணி பற்றியோ இல்லை உங்கள் கூட்டணியோடு இணைந்து போட்டிடுவது பற்றியோ நான் கன்சிடர் பண்ணல, கூட்டணிக்கு வரல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அமித்ஷாக்கு போய் சந்தித்து விளக்கம் அளிச்சுட்டு வரப்போகிறாராம். நான் எவ்வளோ வாக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு முதல் தேர்தலில் நின்று பார்த்துட்டு அதற்கு பிறகு 2029 உங்களுடன் கூட்டணிக்கு வருகின்றேன்,
உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தானே முக்கியம். அப்படி இருக்கும்போது என்னை நிர்பந்திக்காதீங்க அப்படின்னு அமித்ஷாவை சந்தித்து இன்னைக்கு நம்முடைய தவேகாவின் முடிவு என்ன என்பதை பற்றி விஜய் அவர்கள் சொல்ல போறாருங்க. அதுக்காக தான் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷாவை சந்திக்கின்ற விஷயமானது வெளியே வருமா போட்டோவுடன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வர வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேர்தலில் அது எதிரொலிக்கும். சிறுபான்மையர் வாக்கானது விஜய்க்கு விழாமல் போயிடும். அதனால் ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் விஜய் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திப்பார். அப்படிலாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க KN நேர்லாம் போய் சந்திக்கிறாங்க, நம்முடைய ஏவா வேல்லாம் போய் சந்திக்கிறாங்க, நம்முடைய செங்கோட்டையன் எத்தனை முறை போய் சந்தித்ததா சொன்னாங்க. அப்போல்லாம் ஃபோட்டோ வந்ததே என்ன? அதனால் மத்தியில் இருக்கிறவங்க எப்படி சந்திக்கணும், எப்படி ஃபோட்டோ வராமல் சந்திக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நல்லா தெரியும். அதனால் கூட்டணிக்கு வரல என்ற விஷயத்தை அமித்ஷாவை சந்தித்து நம்ம விஜய் அவர்கள் சொல்ல போகிறாரு. இந்த கூட்டணி செட் ஆகாது. மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்றாலும் ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் தொண்டர்களையோ எங்கள் நிர்வாகிகளையோ நான் அதிமுக பாஜக கூட்டணியில் அடமானம் வைக்கிறோம்னா அந்த தொண்டர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கும் லாபம் இருக்கணும். லாபம் இல்லாமல் கூட்டணிக்கு வந்து நாங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. திமுக வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு லாபம் இல்லை. அதே மாதிரி கூட்டணியில் சேர்ந்து அதிமுக வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு லாபம் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரா? இல்லை நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா? தேவையில்லை என்று சொன்னாரா? இல்லை எதிர்கட்சி வரிசையில் உட்காரலாம் எதிர்கட்சி தலைவராக, அதுவும் வேணாம்னு சொன்னாங்களாம். துணை முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் பதவியும் அவ்வளவு மட்டமானதா, அவ்வளவு மதிப்பு குறைந்ததா? முதல் தேர்தலிலேயே அதை எட்டி பிடிப்பது எவ்வளோ விஷயம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலை சந்திங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பாருங்க, அப்போ தெரியும் நாங்கள் தந்த ஆஃபர் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்ல காத்திருக்கின்றாராம். பார்க்கலாம். அமித்ஷா தருகின்ற ஆஃபரும் எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு விஜயை கொண்டு வருகின்ற விஷயமும் போக போக தெரியும். என்ன நடக்க போகுது பொறுத்து பார்க்கலாம். மற்றவர்கள் போல் நாமளும். நன்றி.